எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? மனுஷன் நம்மோடு கூட பேசக்கூடாது, பேசினாவே பிரச்சனை. ஆனால் கர்த்தர் பேசினால் அப்பயும் பிரச்சனை. ஏன்னா அதை கேட்டுக்கொள்ளுகிறதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனம் இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை பேசுவாராக. கடந்த வாரத்திலே கர்த்தர் 2 தலைப்புகளை கொடுத்தார். அது ஏன் என்று சொன்னால், இன்னும் ஒரு ஆலயத்திலே அதை பேசவும், அடுத்து இந்த நம்முடைய ஆலயத்திலே பேசவும். அந்த சபையில பேசிட்டு தான் இப்ப வரேன். அதாவது தேவாலயம், அடுத்தது திருச்சபை, ரெண்டும் ஒண்ணா வேற வேறையா? ஆலயம் சபை ரெண்டும் ஒண்ணா வேற வேறையா? ரெண்டு ஒண்ணு அப்படின்றவங்க ரெண்டு வேற வேறன்றவங்க இப்படி இல்ல, நல்லா ரெண்டு வேற வேற. அப்ப வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா கை தூக்குனேன்? இரண்டும் வேறு. அந்த இடத்திலே சபையை குறித்து பேசும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தார். சபை என்று சொல்லுகிறதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அந்த லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதில் கேட்டு தெரிந்து கொள்ள. அதாவது சபை என்கிறது நாம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஆராதிக்கிற இடம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மத்திலே பேச போகிறது ஆலயத்தை குறித்து. எனவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சிங்களே எடுத்தவங்க யாருனாலும் வாசிக்கலாம். යමෙක් දිව්‍යන් වහන්සේගේ මාලිගාව නාස්ති කරන්නේ නම් දෙවියන් වහන්සේ ඔහුව නාස්ති කරන සේක. මක්නිසාද? දෙවියන් වහන්සේගේ මාලිගාව ශුද්ධයි. ඒ මාලිගාව කවුද? නුඹලයි. அந்த மாளிகை, அந்த ஆலயம் யாரு? මේ මාලිගය කවුද? யார் அந்த ஆலயம்? ඒ කවුද? මෙයා නෙමෙයි, මම. அந்த ஆலயம் யாரு? මේ මාලිගාව කවුද? ඔය දෙන්න ස්වාමි පුරුෂයා වෙන්න පුළුවන්. නමුත් දෙන්නම දෙවියන් වහන්සේගේ ரெண்டு பேரும் தேவனுடைய ரெண்டு ஆலயங்கள். ඒ දෙන්නම දෙවියන් වහන්සේගේ මාලිගාව දෙකක්. ස්වාමි පුරුෂයා එක ශරීරයක් වෙන්න පුළුවන්. அதாவது கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாய் இருக்க முடியும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ரெண்டு பேரும் தேவனுடைய ரெண்டு ஆலயங்கள். அவர்கள் சேர்ந்து வரும் பொழுது அது குடும்பம், அவர்கள் தனியா இருக்கும் பொழுது தனிப்பட்ட ஆலயம். ஆவியானவர் என்னோடு கூட வாழ விரும்புகிறார், உங்களோடு கூட வாழ விரும்புகிறார், ஒவ்வொருவரோடு கூட வாழ விரும்புகிறார். அந்த ஒவ்வொருவரோடும் கூட விரும்புகிற ஆவியானவர் வாழ்கிறதான ஆலயங்கள் தான் நானும் நீங்களுமா இருக்கிறோம். அப்ப தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். தேவனுடைய ஆலயம் எது? அப்ப ஒருவன் என்னை நான் கெடுத்தால், அல்லது உங்களை ஒருவர் கெடுத்தால், ஆண்டு சும்மா இருப்பாங்க. நீங்க அவருடைய ஆலயமா இருந்தால், நீங்க அவருடைய ஆலயமா இல்லைன்னு சொன்னா அது பிரச்சனையே கிடையாது. நாங்க எப்படியும் இருக்கலாம். ஆனால் நான் தேவனுடைய ஆலயமா இருப்பேன். ஆனால் நான் அதற்கு ஏற்ற பிரகாரமா இருக்கிறேன். அந்த ஆலயம் எப்படியா இருக்கிறதா? அது பரிசுத்தமா இருக்கிறது. அந்த ஆலயம் பரிசுத்தம். அந்த ஆலயம் பரிசுத்தம்.
මාලිගාව සුද්ධයි. அப்ப அந்த ஆலயம் தான் தேவன் வாழ்கிற இந்த சரீரம். මේ මාලිගාව තමයි දෙවියන් වහන්සේ ජීවත් වෙනා මේ ශරීරය. ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதான் நீங்க எப்படி இருக்கணும்? ගැලවීම අම්බෙන්න කලින් ඕන විදිහට ඉන්න நீங்க எப்படி வாழலாம்? කොහොමද ජීවත් වෙන්න? ஆனால் ரட்சிக்கப்பட்டு හැබැයි ගැලවීම ලැබිලා தேவனை நம்முடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு දෙවියන් වහන්සේ අපි පිළි අරගෙන அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் நான் வாழ ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் முதல் கொண்டு දෙවියන් වහන්සේ කැමති විදිහට ජීවත් වෙන්න ඔය තප්පරේ පටන් அவர் இந்த சரீரத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். මේ ශරීරයේ ජීවත් වෙනවා. புரியுதா? அப்ப இந்த சரீரத்தை நம்முடைய இஷ்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது. මේ ශරීරය අපි ඕන විදිහට අපිට භාවිතා කරන්න බෑ. இந்த மயில் முதல் கொண்டு මේ කෙස් වඩන් கால் பாதம் வரை කකුල දක්වා இது கர்த்தருடைய. මේ දෙවියන් වහන්සේගේ இந்த நகம் முதல் கொண்டு මේ නියපොතු ஒவ்வொன்றும் கர்த்தருடைய. හැමදේම දෙවියන් වහන්සේගේ. அப்ப நம்முடைய இஷ்டத்திற்கு இந்த சரீரத்தை நாங்கள் பிரயோகிக்க முடியாது. අපිට ඕන විදිහට මේ ශරීරය භාවිතා நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, மேல ஒரு கலர் அடிப்பாங்க, நகத்துக்குள்ள ஒரு கலர் அடிப்பாங்க. බලලා තියෙනවා ගෝය நெகத்துக்கு வளர்ந்ததுக்கு ஒரு கலர், வளராததுக்கு ஒரு கலர். නියපොතේ මේ වැවිච්ච පැත්තට එක පාටයි, මේ හමත් එක්ක තියෙන එකට තව පාටක්. දැකලා තියෙනවද? நீங்க பார்த்ததே இல்லையோ? யார் பெத்த பிள்ளைகளோ பார்த்ததே கிடையாது. දැකලම නැහැ. ඒ වගේ. දැකලා තියෙනවද? දකින්නේ කොහෙද? මමත් ගාලා තියෙනවා. தப்பு கிடையாது. தெரியாத நாட்களில் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இன்று தெரிந்து கொண்டால் மறுபடியும் செய்ய முடியாது. அப்ப இந்த சபைக்கு போகவே கூடாது. ரொம்ப பேர் சபையை விட்டு போறதுக்கு காரணமே அதான். நீ கிழிச்சு ட்ரெஸ் பண்ண கூடாது, நான் கிழிச்சு தான் இருப்பேன்னு சொன்னா அவங்க போயிடுறாங்க. நீ முடி எப்படி பண்ண கூடாது, இல்ல நான் இப்படி தான் பண்ணுவேன்னா அவங்க போயிடுறாங்க. நீ தலைக்கு முக்காடு போடணும் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. நான் இங்க கொஞ்சம் உருட்டி விட்டு இங்க கொஞ்சம் சுத்தி விட்டு அப்படின்னா அது அப்படி பழக்கணும், கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் இங்க தேவை, அதெல்லாம் தேராத கூட்டம். நான் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாய் நான் இருக்க வேண்டும். இந்த முடி முதல் கொண்டு பாதம் வரை. ஏன் என்று சொன்னால் இந்த தலையில் உள்ள முடிகள் எல்லாம் கர்த்தரால் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாம ஒரு முடி கூட விழாது. சரி, ஐயோ என்னை காலையில குளிக்கும் போது கையில அவ்வளவு முடி வந்துச்சே, ஆண்டவருக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, அதனாலதான் கவலைப்படாது. நீங்க கவலைப்படுறனா முடி முளைக்கவும் செய்யாது. நீங்க கவலைப்படுறதுனால கொட்டுற முடி கொட்டாமலும் இருக்காது. அப்ப இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 39வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானதையும் கர்த்தருக்குட்பட்டவராயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் என்று அந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். බලන්න තමයි சொல்லுங்க. அந்த இடத்துல நுமுத் කියලා දේවල් සඳහන් වෙලා තියෙනවා. அந்த இடத்துல சிங்களத்தில் அப்படி கிடையாது, தமிழ் அப்படி கிடையாது. அதாவது ස්වාමි පුරුෂයෙක් ජීවත් වෙලා ඉන්න කාල තුරාම தமிழ் புள்ள தமிழ் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றது, இதுதான் கொடுமைங்கிறது. அதாவது புருஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த ஸ்திரீக்கு இன்னொருவனோடு கூட விவாகம் பண்ணுகிறதற்கு ஒரு அதிகாரம் இல்லை, அனுமதி.
ஆனால் அந்த புருஷன் மரித்து போனால் අවේ පුරුෂයා මිය ගියොත් அவளுக்கு திருமணம் முடிக்க முடியும். එයාට විවාහ කරන්න පුළුවන්. யாரை திருமணம் முடிக்க வேண்டும்? කාවද විවාහ කරන්න ඕනේ? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவனை. ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් ඉන්නා කෙනෙක්. இஷ்டப்பட்டபடியே நாம் அடைய முடியாது. ඕන විදිහට අපි කරන්න බෑ. இதுதான் ஆண்டவருடைய சரீரத்துக்கு உரிய நிபந்தனை. මේක තමයි දෙවියන් වහන්සේගේ ශරීරයට තියෙන. ஆனால் இன்று உலகளாவிய ரீதியிலே திருச்சபைகளிலே விவாகரத்து நடந்து கொண்டிருக்கிறது. හැබැයි අද දෙවියන් වහන්සේගේ සභාවේ திக்கசா දික්කසාද සිද්ධ වෙනවා. செய்ய முடியுமா? කරන්න පුළුවන්ද? කරන්න පුළුවන්ද? உன்வான்சேகன் அனுமதி இல்லைன்னா கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் திருச்சபைகளிலே பெரும் வாரியாக இப்பொழுது விவாகரத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. ගෝ සභාවල දික්කසා සිද්ධ වෙනවා. காரணம் என்ன? හේතුව මොනවාද? ஒரு பொல்லாத பயங்கரமான காலத்திலே சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. අපි නරක කාලයක අපි ජීවත් වෙන්නේ. அதனால தான் ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இப்படி நடக்கும் அப்படி நடக்க கூடாது என்பதை எழுதி வைத்திருக்கிறார். අවුරුදු 2000කට කලින්ම මේව වෙන්නේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ කියලා තියෙනවා. எனக்கு ஒரு நபரை தெரியும். මට කෙනෙක්ව දන්නවා. அவன் சொன்னதான ஒரு காரியம். එයා කියපු දෙයක්. எனக்கு சின்ன வயசு. මට පොඩි වයස. நான் வாழணும். මම ජීවත් அதுக்காக நான் எப்படி வாழ்வேன்? ඒකද මට ඕන විදිහට ජීවත් වෙන්න. அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவங்களோட யாரோ ஒரு உறவு கிட்ட. එහෙම කියලා තියෙනවා එයා දන්නේ. ஏன் இஷ்டப்படி வாழ என்ன நிம்மதியா வாழ விட்டுருங்க. මට ඕන විදිහට ජීවත් වෙන්න මට ඉඩ දෙන්න. ஓ இஷ்டப்படி வாழ முடியாது. එයා ඕන විදිහට ජීවත් ஓ වෙන්න. இஷ்டப்படி நிம்மதியா வாழ முடியாது. ඒ විදිහට ජීවත් වෙන්න. தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் வாழ வேண்டும். දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු විදිහට අපි ජීවත් වෙන්න. அதற்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ඒකට මට ගැලවීම. நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தால், මට ගැලවීම. நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், බෞද්ධිස්ම ගන්න நீ වෙන්නේ. கர்த்தரை உன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், දෙවියන් වහන්සේ පිළිගත්තේ නැත්නම් உன் இஷ்டத்துக்கு நீ வாழ முடியும். ඕන විදිහට ජීවත් වෙන්න. ஆனால் நான் இப்பொழுது நான் எனக்கு சொந்தம் அல்ல. හැබැයි දැන් මට අයිති කෙනෙක් නෙවෙයි. அப்ப என்னுடைய புருஷன் இருப்பானானால், මගේ සැමියා ජීවත් වෙනවා. அல்லது என்னுடைய மனைவி உயிரோடு இருப்பாரானால், මගේ බිරිඳ ජීවත් වෙනවා. எனக்கு விவாகரத்து பண்ணவும் முடியாது, මට දික්කසාද කරන්න இன்னொரு திருமணம் செய்யவும் முடியாது. තව කසාදයක් කරන්න ஆனால் හැබැයි அந்த மனைவியோ புருஷனோ மரித்தால், ඒ සැමියා හරි පුරුෂයා හරි මැරුණොත් கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவனையோ ஒருத்தியையோ நாங்கள் திருமணம் செய்ய முடியும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙන කෙනෙක්ව අපි කසාද බලනවා. ஏன் என்று சொன்னால் இது கர்த்தருடைய ஆலயம். ඒකෝ මේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். ඒක කොරින්ති 8:4. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி என்பதாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கியம் භාර්යාවගේ ශරීරය කෙරෙහි බලය ඇත්තේ ඈත නොව පුරුෂයාට. එසේම පුරුෂයාගේ ශරීරය කෙරෙහි බලය ඇත්තේ ඔහුට නොව භාර්යාවට. அப்ப யாருக்கு அந்த சரீரத்தில் அதிகாரம் உண்டு? ඒ කාටද ඒ ශරීරයේ අධිකාරය තියෙන්නේ? இது ஏன் சரீரம், මේ මගේ இது ஏன் உடம்பு, මේ මගේ இது ஏன் இஷ்டப்படி நான் செய்துக்கிறேன்? මම ඕන විදිහට මම කරනවා. முடியாது. ඒක බෑ. முடியும் ඒක කරන්න පුළුවන්. உலகத்தில் இருந்தா. ලෝකයේ කිව්ව. இப்ப முடியாது. දැන් බෑ. ஏனென்றால் நீ சபையில் இருக்கிற, අයියෝ සභාවේ. நீ கர்த்தரை நீ ஆராதிக்கிற, දෙවියන් වහන්සේ නමස්කාර. கர்த்தருக்கு உன்னை நீ ரட்சிப்புக்கு உன்னை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට ඕගොල්ලෝ அதனால என் இஷ்டத்துக்கு இந்த சரீரத்தை நான் பாவிக்க முடியாது. ඕන විදිහට මේ ශරීරය භාවිතා කරන්න බෑ. முடி புடுங்கணுமா? කේස් ගලවන්න ඕනද? புருஷன்ட்ட கேட்கணும். සැමියාගෙන් ආවද? அப்ப லிப்ஸ் எடுக்கணுமா? மீச புடுங்குவாங்கல்ல, அப்ப லிப்ஸ் சரிதானே? புருஷன்ட்ட கேட்கணும். පුරුෂයාගෙන් ආවද? புருஷன் தாடி வைக்கட்டுமா? පුරුෂයා රැවුල තියාගන්න ඕනද? மீசை எடுக்கட்டுமா? රැවුල கேட்கணும். ආන්න ඕනද? ஏன் என்று சொன்னால் இது சரி, இது வந்து சரீரத்துக்கு யார் அதிகாரி? අයියෝ මේ ශරීරයේ කවුද? புருஷனாய் இருந்தால் ஸ்திரியும் மனைவியும், පුරුෂයා නම් භාර්යාව, மனைவியாய் இருந்தாலும் புருஷனும் தான் இந்த சரீரத்துக்கு அதிகாரி. භාර්යාව නම් සැමියා තමයි මේ ශරීරයේ අධිකාරී. ஆபீஸ்ல சொல்லுவாங்க, ඔෆිස් එකේ කියනවා நீங்க இப்படி இருக்கிறதுக்கு விட உங்களுக்கு அப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. මේම ඉන්නවද ඒව දැම්මොත් යාට ලස්සනයි කියලා. வரக்குள்ளேயே வெட்டிட்டு வர்றது, එක්දිම කපලා ඉන්නේ. இல்ல வரக்குள்ளேயே பிடிக்கிட்டு வர்றது. එක්දිම කපලා ඉන්නේ. வீட்டுல வந்து அவர் பார்ப்பார், ගෙදර ආවම එයා බලනවා. முடியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது, මොනවාද පොඩ්ඩේ පොඩ්ඩක් අඩු වෙලා වගේ என்ன පේනවා. புருவம் எல்லாம் ஒரு மாதிரி ஷேப் ஆகி இருக்க மாதிரி இருக்குது. ஐப்ரோ, ஐப்ரோ தானே? ஐப்ரோவா? ஐப்ரோவா எல்லாம் ஒரு மாதிரி ஷேப்பா இருக்குது. මොනවාද අයිකෝ ෂේප් කරලා තියෙන්නේ. இல்ல ஆபீஸ்ல யார் சொன்னது? யாராவது ஒரு பேர் சொல்லுங்க.
இது என்னோட வேலை செய்யற அசோக் சொன்னாரு, அதனால நான் வெட்டிட்டு வந்தேன். මත් එක්ක වැඩ කරපු අශෝක් කිව්වා මම කවදා அசோக் பட்டாலும் ஒன்று கிடைக்கும். අශෝක් විදියට එකක් දෙනවා බලන්න. சரத்துக்கு யார் அதிகாரி? මේ ශරීරයේ කවුද? அவர் அப்படி சொல்ல மாட்டார். யாரை கண்டாலே அவர் ஓடிடுவாரு. එයාම කියන්නේ කවදාවත් දැක්කොත් அதனாலதான் தைரியமா பேரை சொல்ல முடியும். ඒකේ යාගේ නම කියන්නේ. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, குத்தி பேசலாம் அப்படின்னு. නැත්තම් කියයි යන්න මෙයාට කියනවා මෙයාට කියනවා කියලා. அதுதான் உண்மை. ඒක තමයි යන්නේ. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ඒක තමයි සිද්ධ වෙන්නේ. ஆனால் இந்த சரீரம் முதலாவது உன்னுடைய புருஷனுக்கு சொந்தமானது. මේ ශරීරය ඉස්සෙල්ලා இந்த சரீரம் முதலாவது உன்னுடைய மனைவிக்கு சொந்தமானது. භාර්යාවටයි මේකයි. அதற்கு பின்பதாய் அது கர்த்தருக்கு சொந்தமானது. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේලායි. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔයාලට ජීවිතයක් கர்த்தர் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். කවුලක් දීලා තියෙනවා. அந்த குடும்ப வாழ்க்கை நேர்த்தியா இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உன்னோடு கூட வாசம் பண்ண முடியும். මේ බෞද්ධ ජීවිතය හරි ආකාරයට තිබ්බොත් තමයි දෙවියන් වහන්සේ අපිට සමෝජීව. அந்த குடும்ப வாழ்க்கை தாறுமாறாய் போய் நீ எவ்வளவுதான் குட்டிகரணம் போட்டு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தரிடமிருந்து பதில் வராது. මේ බෞද්ධ ජීවිතය හරි ආකාරයට නැතුව කොච්චර යාත්‍රා කරත් ඒකට පිළිතුරක් නැහැ. அதுதான் வேத சத்தியம். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ. அதுதான் உண்மை. ඒක තමයි ඇත්ත. அதற்கு மாறா எதுவுமே கிடையாது. ඒකට විරුද්ධව මොකුත් නැහැ. இந்த சரீரத்துக்கு நாம் அதிகாரி கிடையாது. මේ ශරීරයට අපිට இந்த சரீரம் என்னுடையதா இருக்கலாம். මේ ශරීරය මගේ වෙන්න පුළුවන්. உன்னுடைய இஷ்டத்துக்கு அதை பண்ண இதை பண்ண எதுவுமே பண்ண முடியாது. ඕන විදිහට ඒකයි මේක කරන්න බෑ. முதலாவது உன்னுடைய திருமணமாகாதவர்கள் பெற்றோரிடத்துல கேட்க வேண்டும். විවාහය වෙන්න නැති අය දෙමාපියන්ගෙන් ආපහු அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, இவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, நீ ஒன்றும் செய்ய முடியாது. මෙයා කරා ඒව කියලා අපිට කරන්න බෑ. செய்ய முடியாது. ඒක කරන්න බෑ. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க செஞ்சிருக்கிறாங்க, දුවයි කියන ඒගොල්ලෝ இவங்க செஞ்சு මෙයා කරලා තියෙනවා. அவங்க செய்யட்டும். එයාලා කරලා ஆனால் உனக்கு செய்ய முடியாது. බෑ ඔයාලට කරන්න බෑ. ஏனென்றால் நீ கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறாய். ඒක දෙවියන් වහන්සේගේ මාළිගාව. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது அதன்படி தான் நீ வாழ முடியும். මේ වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? இதுவரை நீ பண்ணியிருக்கலாம். අද ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட பின்புதான் நீ பண்ண முடியாது. අද මේ වචනේ ආපුව ආවල அப்படியே நீ பண்ணினால் இந்த வார்த்தைகள் உன்னை நியாயம் தீர்க்கும். මේවගොත් මේ වචනේ ඔයගොල්ලෝ හරි ගන්න. ஏன்னு சொன்னா வார்த்தையை வைத்து தான் கர்த்தர் உனக்கு நியாய தீர்ப்பு செய்ய ඒ போகிறார். වචනේ තියෙන ගමන් දෙවියන් වහන්සේ හරි ගස්සන්නේ. வேற எதுவும் இல்லை. මේ මොකද නෙවෙයි. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் ඒක කොරින්ති 6 9-10வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். වචන 9යි 10යි. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களாம். சிங்களக்கியவன் 6:9. අදාදුෂ්ටයන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුම කරගන්නේ නැහැ. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அதர்மிஷ்டக்காரர். අදර්මිෂ්ඨයන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුම කරන්නේ නැහැ. யார் அந்த அநியாயக்காரர்கள்? ඒ කවුද ඒගොල්ලෝ? யாரு? කවුද? வசனத்தை பார்க்காம சொல்ல முடியுமா யாருன்னு? වචනේ බලන්න නැති කියන වගේ நமக்கு அநியாயக்காரன் யாரு? අපිට අදර්මිෂ්ඨය කරන්නේ කවුද? இந்த நம்ம நாட்டுல இருக்க மந்திரிமார், අපේ රටේ ඉන්න மந்திரிகள் මන්ත්‍රීවරු கொள்ளடிக்கிறாங்க. කොල්ල කරනවා. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்காரன் අපේ ගෙවල් ළඟ ඉන්න කඩයක් 5 ரூபா சாமானத்தை 15 ரூபாய்க்கு விற்கிறான். රුපියල් 5 පාඩු රුපියල් 15ට විකුණනවා. இதான் நமக்கு அநியாயம். මේක තමයි අපිට இந்த අදර්මිෂ්ඨය. பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பக்கத்து வீட்டுக்கு குப்பையை போட்டா அநியாயம். නැත්නම් අල්ලපු ගෙදර ඉන්න කෙනා අපේ ගෙදරට දුන්න දැම්මොත් ඒක ஆனால் வேதம் சொல்லுகிற அநியாயம் அதுவல்ல. මේ වචනේ කියන අදර්මිෂ්ඨය තමයි வாசிக்கலாம். අපි කියමු. வஞ்சிக்கப்படாதிருக்க. வேசி மார்க்கத்தாரோ, விக்கிரக ஆராதனைக்காரரோ, விபச்சாரக்காரரோ, சுய புணர்ச்சிக்காரரோ, ஆண் புணர்ச்சிக்காரரோ, திருடரோ, பொருளாசைக்காரரோ, வெறியரோ, உதாசீனரோ, கொள்ளைக்காரரோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. අනුරට එන දේශකම් කරන්නවත් வேஷ்யகம் கரන්නோவாத், ரூபவதினோவாத், காம மித்யாச்சார கரන්නோவாத், ස්ත්‍රීන් ලෙස හැසිරෙන්නෝවත්, පිරිමින් සමග අනාචාරය කරනෝවත්, සොරුවත්, ලෝභයෝවත්, බේබද්දෝවත්, නින්දා කරන්නෝවත්, කොල්ල කරන්නෝවත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුම කරගන්නේ නැත්ත. ஆண்டுடைய ராஜ்யத்தை
சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය උරුම කරගන්න බෑ. ஆனால் நம்ம ஆராதிக்க முடியும், අපිට නමස්කාර කරන්න. வேதம் வாசிக்க முடியும், දේව වචනේ කියවන්න. ஜெபிக்க முடியும், යාඥා කරන්න. உபவாசிக்க முடியும், නිරාහාර වෙන්න. ஊழியம் செய்ய முடியும், සේවය කරන්න. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண முடியும், ඉන්ස්ට්‍රුමන්ට්ස් ගන්න පුළුවන්. வீடு வீடா போயிட்டு சந்திக்க முடியும், ගෙදරට ගිහිල්ලා බලා ගන්න පුළුවන්. அத்தனை காரியங்களையும் செய்ய முடியும். හැම දෙයක්ම කරන්න පුළුවන්. ஆனா பரலோகம் கிடையாது. හැබැයි ස්වර්ග රාජ්‍යය නෑ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? கர்த்தருடைய ஆலயம் இதுவானால், දේව වහන්සේගේ මාළිගයේ මේ இந்த ஆலயத்திலே இப்பேற்பட்டதான காரியங்கள் இருக்குமானால் මේ මාළිගාවේ මේ වගේ දේවල් තිබ්බා. பரலோகம் நமக்கு கிடையாது. අපිට ස්වර්ගය නෑ. பூலோகத்துல வேண்டியது செய்யணும். ලෝකේ ඕන දේ කරන්න ඕන. நன்றாய் கோணியங்கள், හොඳට ආවන්න. வேசி மார்க்கத்தார், වේශකම් කරන්න ඕන. விக்கிரக ஆராதனைக்காரர், රූප වන්දනාවක්. விபச்சாரக்காரர். அப்ப இதுல பாருங்க, வேசி மார்க்கம் விபச்சாரம் ரெண்டு இருக்கிறது. வஷ்யகமாய் காமமிச்சாதாரம் ரெண்டு இருக்குது. මේවා දෙකක් තියෙනවා. இது ரெண்டையும் விளக்க பண்ண போனா இன்னைக்கு இந்த டைம் பத்தாது. මේ දෙකම කියලා දෙන්න කිව්වොත් අද ரெண்டும் ரெண்டு. දෙකම වෙනස්. அப்ப அது ரெண்டையும் இன்னொரு நாளைக்கு நாங்கள் விரிவாய் நாங்கள் பார்க்கலாம், எது எது என்று சொல்லி. මේ දෙකක් වෙනස් දවසක් බලමු. ஆனால் இது ரெண்டும் எதை கொண்டு செய்கிறது? මේ දේවල් මොනවද කියලාද කරන්නේ? ஒரே சரீரத்தை கொண்டு මේ செய்கிறது. ශරීරය තියෙනවා. அதனால் அதை செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு சேர்ந்தவர்கள், உரிமையாளர்கள் அல்ல. ඒ කරන්නා කට්ටිය දෙවියන් වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. உதாரணமாய் நான் சுருங்க சொல்ல வேண்டுமானால், කෙටියෙන් කියනවා නම් ஒரு புருஷன் தவிர்த்து அல்லது ஒரு மனைவி தவிர்த்து வேறொருவரோடு கூட உடலுறவு கொள்கிறவர்கள் இந்த பாவத்தை செய்கிறவர்கள். එක සමියා නැත්නම් එක බිරිඳක් නැතුව තවත් කෙනෙක් එක්ක ඉන්නවා නම් ஒருவர் இல்லாமல் பலரோடு கூட செய்கிறவர்கள் இந்த பாவம் செய்கிறவர்கள். එක්කෙනෙක් නැතුව බොහෝ අයත් එක්ක ඉන්න එකත් මේක. அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ඒක නම් දෙකටම තියෙන වෙනස. அடுத்து சுய புணர்ச்சிக்காரர்கள். சுய புணர்ச்சி என்ன மாதிரி இருக்குது? சிங்கள முகம் නෑ නෑ නෑ. හතරවෙනි එකට තියෙන්නේ මොකද්ද? ස්ත්‍රීන් ලෙස හැසිරෙනවා. ඈ? ස්ත්‍රීන් ලෙස හැසිරෙනවා. ස්ත්‍රී නෙමෙයි නේද? பெண்கள் නෙමෙයි නේද? දැන් ඔය වගේ හැසිරෙනවා. கேன்வாய வகை ஆசிரியர். அதாவது சுய புணர்ச்சிங்கிறது அவர்களாகவே அந்த என்ன சொல்றது, அவர்களாகவே உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்ச்சியிலே லயப்படுகிறவர்கள். තමා විසින්ම ඒ වගේ අනාචාරය විදියට ඇසිරෙන්න අය. ඒ කියන්නේ තමාවම තෘප්තිමත් කරගන්නා වූ කැත පුරුද්දක්. சரி, அப்பேற்பட்ட அந்த பாவமும் ஆண் புணர்ச்சிக்காரரும் பிரிமின் சமங்க பிரிமி தாங்க எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா திருச்சபைகளிலேயே ஓரின சேர்க்கை திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓரின சேர்க்கைங்கிறது සමලිංගික විවාහවල් සභාව තුළම දැන් මේ සිද්ධ කරනවා. නමුත් උන්වහන්සේ පිළිකුල් කරන දෙයක් තමයි සමලිංගික. சோதம் குமாரம் அழிகிறதுக்கு காரணமே இந்த அந்த சுய ஆண் புணர்ச்சி தான். சோதம் குமார விநாச වෙන්න හේතුව මේක තමයි. ஆனால் இந்த சரீரத்தை, தேவனுடைய ஆலயமாகி இந்த சரீரத்தை கொண்டுதான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்பேற்பட்டவர்கள் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட விபச்சாரக்காரர்கள் சபையை ஆராதிக்கிறார்கள், வேசிமாக்கத்தார் சபையை ஆராதிக்கிறார்கள். වශ්‍යකම් කරන්න අය සභාවේ නමස්කාර කරනවා, වන්දනා යනවා, කතරගම යනවා, ශ්‍රීපාද යනවා, තලවිල් යනවා, මඩුපල්ලි යනවා කිව්ව කියන ට්‍රිප් යනවා කියන. போயிட்டு வந்து சபையில ஆராதிக்கணும். கீழவில்ல நமஸ்கார කරනවා. தப்பு கிடையாது. ඒක වැරදි නෙමෙයි. நாம அப்படினா நம்ம மடுவுல இருக்க வாழ்ற எல்லாமே நான் விக்கிரக ஆராதனைக்காரன்னு சொல்லணும். ඒ ස්ථානයේ ජීවත් වෙන හැමෝම රූප නමස්කාර කරනවා. கதிர்காமத்தில் இருக்கிற எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரன்னு சொல்லணும். ඒ ස්ථානයේ ජීවත් වෙන ඔක්කොම රූප නමස්කාර. அதுவல்ல தேவன் சொல்லுகிறது. ඒක නෙමෙයි දේවන් වහන්සේ. நாம் அதையும் செய்கிறோம் இதையும் செய்கிறோம். අපි ඒකත් කරනවා මේකත් කරනවා. அதற்கு மாறாக ඒක சிலைகளை வணங்குகிறது மாத்திரம் விக்கிரக ஆராதனை கிடையாது. ரூப நமஸ்கார කරන එක විතරක් නෙවෙයි. இது எனக்கு விக்கிரகமாய் இருக்கிறது. මේක මට පුරුදු වෙලා. சிலருக்கு இதுதான் விக்கிரகம். සමහරවිට මේක තමයි රූපය. இவருக்கு நான் ரொம்பவே இதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. வருதோ இல்லையோ பாப்பாரு. அது அவர் விக்கிரகம். சபையில இருந்து தான் சொல்றேன், அது விக்கிரகம். ඒක මොනවාද?
அதே நேரத்துல நானும் கூட தான் මමත් ඒකම சில நேரம் பார்க்கிறது සමහර වෙලාවට வருதோ இல்லையோ එනවා නැද්ද பார்க்கிறது බලනවා. ஏன் அந்த அளவுக்கு நான் அதை கடுமையாகி ඒ விட்டேன். එච්චර මේකට යටහත් වෙලා තියෙනවා. இப்ப முடிவு பண்ண ஞாயிற்றுக்கிழமை பார்க்கறதே கிடையாது, ஆராதனை முடிவு வரையும் பார்க்கறது கிடையாது. දැන් මම එකක් ඉඳලා තියෙනවා නමස්කාර செத்து போயிட்டாரு அப்படின்னு மெசேஜ் வந்தா கூட ஆராதனைக்கு பிறகுதான் பார்க்கறது. ඒකේ මැරෙනවා කියලා මෙසේජ් එකක් ආවොත් නමස්කාරය ඉවර වෙලායි බලන්න. ஆராதனைக்கு அது தடையாக மாறும். නමස්කාරය ඒක இந்த சரீரத்தை அதை தடை செய்யக்கூடாது. මේ ශරීරයට ඒක බාධාවක් වෙන්න ඕනේ. தேவனுக்கு இடையாக எதுவுமே நமக்கு தடையாக வராது. දේවාංශයේ විරුද්ධව අපිට මොකුත් බාධාවක් சிலருக்கு வேலை, සමහර අයට වැඩ. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும், ඊට අනිවාර්යෙන් වැඩට යන්න ඕනේ. ஆண்டவர் அப்படி சொல்லு. දේවාංශයේ அந்த சபையிலே நான் பேசினதான வார்த்தையில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு මේ சொல்லுகிறேன். සභාවේ කියපු එක වචනයක් කියන්න. யாத்திராகமம் 12:16 வசனம் சொல்லுகிறது. நிக்மியா 12:10 முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். இன்னைக்கு என்ன வேலை செய்யலாம்? உங்களுக்கு අද මොනවද වැඩ කරන්න පුළුවන්? என்ன வேலை செய்யலாம்? මොනවද කරන්න පුළුවන්? சமைச்சு மட்டும் சாப்பிடலாம், උයලා විතරයි කන්න පුළුවන්. வேற எதுவுமே செய்யறது. වෙන මොකුත් කරන්න බෑ. ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, துணி துவைக்கணும். අද විතරයි නිවාඩු අඳුම ගන්න ඕනේ. ஐயோ துணியெல்லாம் ஊற போட்டு வந்தேன், காய போடணும். අඳුම මේලෙන් දාන්න ඕනේ. எல்லாரும் சிரிக்கிறாங்க. එක්කෙනෙක් කියනවා நாளைக்கே போயிடுவாங்களோ தெரியல, என்ன பத்தி பேசிட்டேன். ඔය අයිත් කන්නේ මම ගැන කතා කරා කියලා. அவங்களுக்கெல்லாம் தைரியம் எதையும் பேசலாம். එයාට නැත්තේ කතා කරන්න. இன்னைக்கு போகலன்னா வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. අද ගියේ නැත්නම් වැඩ පොලින් නතර කරනවා. வேதம் என்ன சொல்லுகிறது? ඒ වචනේ මොනවද කියන්නේ? ஆராதனை வந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. නමස්කාරයට ඇවිල්ලා යන්න. ஆனால் ஆராதனையை நாங்கள் விட்டு விட முடியாது. මේ නමස්කාරය අපි අතාරින්න ඕනේ. அப்ப இப்பேற்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிப்பாய் செய்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். මේ වගේ දේවල් අපි ජීවිතේ අනිවාර්යෙන් කරන්න ඕනේ කියලා நம்ம දෙනවා. கர்த்தரை சேர முடியாதபடிக்கு, දේවාංශයට ලං වෙන්න. கர்த்தரை தேட முடியாதபடிக்கு, දේවාංශය හොයන්න බෑ. கர்த்தரை பிரியப்படுத்த முடியாதபடிக்கு, දේවාංශය කැමති. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கும் எனக்கும் இடையில எது வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகம். මේ අපේ ජීවිතේ දේවාංශය අපි අතර මොනවාවත් ඒක වැරදි. ஐயோ புள்ள ළමයා புள்ள உனக்கு விக்கிரகமாய் மாற முடியாது. புள்ள உனக்கு விக்கிரகமாய் மாற முடியாது. தருவா உங்களான்ட்ட முகாத் விக்கிரகத்துக்கு என்ன சொன்னீங்க? முகத்துக்கு வை சொன்னீங்க தானே? නෑ මෙතන තියෙන අර වික්‍රම ඇවිල්ලා වෙනයි. දෙවෙනව මොකද්ද තියෙන්නේ එකේ? 1 කොරින්ති 6:9 1 කොරින්ති 6:9 වශකම්ද රූපවන්ත ඒක රූපයක් අපිට ඒක රූපයක් වෙන්නට බෑ. அதாவது எங்களுக்கு ஒரு விக்கிரகமாய் மாற முடியாது. ඒක අපේ රූපයක් වෙන්න බෑ. சரியா? எனவே நாங்கள் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். පැහැදිලිව ඉන්න ඕනේ. அடுத்தது திருடன், ඊළඟට හොරකම් කරන. பொருளாசைக்காரர், බඩු වලට කැමති අය. வெறியர், உதாசீனம் உள்ளவர்கள், கொள்ளைக்காரர், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி ஒவ்வொன்றா நாங்க பார்க்க போனா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால இந்த சுபாவம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதும் இல்லை. இந்த சரீரத்தினால அந்த காரியங்களை நாங்கள் செய்து நாங்கள் தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது. මේ වගේ දේවයන් වහන්සේගේ රාජ්‍යයට උඩ යන්නේ නැහැ. நாங்க திருடிக்கிட்டே தேவனை ஆராதிக்க முடியுமா? අපිට හොරකම් කරගෙන දේවයන් වහන්සේ නමස්කාර சில நேரம் சின்ன பிள்ளைங்க ரேசர் கொண்டாந்துடலாம், පොඩි අය රේසර් උස්සන්න சில පුළුවන්. நேரம் பென்சில் ஸ்கூல் வந்து கொண்டாந்துடலாம். පැන්සලක් උස්සන්න පුළුවන්. அம்மா அப்பா வந்து கண்டுக்கிறது கிடையாது. අම්මයි තාත්තයි ඒක බලන්නේ නැහැ. ஆனால் அந்த சின்ன ரேசர் திருட்டு හැබැයි මේ පොඩි රේසර් හොරකම கடைசியில பெரிய வீட்டோட திருட்டுறாக கொண்டாந்து விட்டோம். ඒ ලොකු ගියක් හොරකම් කරන්නේ. அதனால அந்த பிள்ளை சிறு பிராயத்திலே நாங்கள் கண்டித்து வளர்க்க මේ வேண்டும். ළමයා පොඩි කාලේ ඉඳලම හරි ගස්සන්න ඕනේ. தேவைகள் உண்டு, අවශ්‍යතාවල් තියෙනවා. எதிர்பார்ப்புகள் உண்டு, බලාපොරොත්තු තියෙනවා. ஆனாலும் அதை நாங்கள் செய்ய முடியும். හැබැයි ඒවා අපි කරන්න ඕනේ. உனக்கு தேவை இருக்குதா? මොනවාරි ආණ්ඩුවට கேட்கணும். දේවයන් වහන්සේගෙන් பெத்த தருவார். දේවයන් වහන්සේ දෙයි. உனக்கு ஆசை இருக்கிறதா? අර ආශාවක් තියෙනවා. ஆண்டவர் சொல்லு. දේවයන් වහන්සේ කියන්නේ. கர்த்தருக்கு சித்தமானால் தருவார். දේවයන් වහන්සේ කැමති නම් යාදී. எனக்கும் ஆசைதான், බඩත් ආසයි. இவ்வளவு ஆசைகள் இருக்கு. කොච්චර ආශාවක් තියෙනවද? ஆனா
எனக்கும் இந்த லேட்டஸ்ட் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. මට තව ෆෝන් එකක් ගන්න මට ආසයි. ஆனா அதே ஃபோன்ல இந்த ஃபோன்லயே அந்த காரியங்கள் செய்யணும். හැබැයි ඒ ෆෝන් එකෙන් මේ ෆෝன் එක කරන දේවල් දාන්න. அதனால இப்போதைக்கு இது போதும். දැනට මේක ඇති. கர்த்தருக்கு சித்தமானால் දෙමාංශයක கிடைக்கட்டும். அப்ப அதனால அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி இல்லை. ඒක තමයි අපි ජීවිතය කියලා. இதுவே இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. මේකම නැති අය බොහෝ ඉන්නවා. நேத்து ஒரு பிச்சைக்காரர் வந்து ஃபோன் வச்சிட்டு இருந்தாங்க. ඊයේ ඉංග්‍රීසි කන්නේ ෆෝන් එකක් තියාගෙන. அட வேற என்ன ஃபோன் தீனாத அப்படின்னு கேட்டேன். බෑනම ෆෝන් එකක් තියනවා කියලා. මේක නැතුව බෑ. මේක නැතුව அவர் சொல்றாரு இது எல்லாம் வேலை தான். එයා කියනවා මේක නැතුව දන්නේ. ஏன்னா அவர் எவ்வளவு பிச்சை எடுக்கிறேன், එයා කොච්චර இன்னைக்கு நான் எந்த ஏரியா கவர் பண்றேன், අද මොන ඒරියාවටද යන්නේ. இன்னைக்கு என்ன கலெக்ஷன் எவ்வளோ, අද කොච්චරක් அதெல்லாம் சொல்றதுக்கு அவருக்கு தேவை. ඒවා කියන්නේ යාට ඕන. நீங்க கேட்டீங்க ये நேலகத் ஃபோன் கத்தியா அவங்க කියන අක්කල් ඔයාලගේ ෆෝන් එක තිබ්බ මේක නැතු බෑනේ பார்த்தா என்ன பண்றது. அப்ப இப்பேற்பட்டவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ඒ වගේ දේවාංශයේ ස්වර්ග රාජ්‍යයට යනවා. 1 கொரிந்தியர் 6:13 நாங்கள் பார்க்கிறோம். ඒක කොන්ති 6:13. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். 1 கொரிந்தியர் 6:13. அப்ப இந்த நாங்க சாப்பிடுறது எதுக்கு? අපි කොහොමද කන්නේ? நாங்க எதுக்காக வேலை செய்றோம்? අපි ඇයි වැඩ කරන්නේ? நாங்க எதுக்காக ஊழியம் செய்றோம்? අපි ඇයි සේවය කරන්නේ? ஐயோ நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்றேன். මම දෙවියන් වහන්සේලා සේවය කරන්නේ. போய் பேசிட்டு இருக்கேன். ගුරු කියන්නේ. ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யல. දෙවියන් වහන්සේලා මම සේවය. நான் ஊழியம் செஞ்சாதான் நீங்க தசமபாகம் காணிக்க கொடுப்பீங்க. මම සේවය කරොත් තමයි මම அதனால நான் வாழ முடியும். ඒකද මම ජීවත්. கர்த்தர் அழைத்திருக்கிறார் உண்மை. දෙවියන් වහන්සේ கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார் உண்மை. දෙවියන් වහන්සේ ආවේ. கர்த்தர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார் உண்மை. දෙවියන් වහන්සේ සභාව කියලා තියෙනවා. ஆனா கடைசியா என்னது, நான் இந்த ஊழியத்தினால் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால நான் சாப்பிடுறேன். දෙවියන් වහන්සේ දැන් ආශිර්වාදයෙන් තමයි මම කන්නේ. உங்களை வைத்து கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார். ඔයගොල්ලන් තියෙන දෙවියන් වහන්සේ சபையை வைத்து கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். සභාවෙන් අපි හැමෝම ආශිර්වාද කරනවා. அப்ப அதுதான் உண்மை. ඒක තමයි ඇත්ත. அப்ப நாம எதை செய்தாலும் நாங்கள் வயிற்றுக்காய் தான் செய்கிறோம். අපි මොනවා කරත් අපේ බඩට තමයි යන්නේ. முக்கியம். දෙවියන් වහන්සේ ඒකත් ඒවත් නැති කරනසේ. ஆனால் அது எல்லாமே இல்லாமல் போய்விடும். ඒවා නැති වෙයි. அது எல்லாமே இல்லாமல் போய்விடும். ඒවා ඔක්කොම නැති වෙයි. එහෙත් ශරීරයේ තිබෙන වේශකම් පිණිස නොව. ஆனால் இந்த சரீரம் எதற்காக இருக்கிறது? මේ ශරීරය මොකටද තියෙන්නේ? அது வேசித்தனத்திற்கல்ல, වේශකමට නෙවෙයි. மாறாக எதற்கு இந்த சரீரம் இருக்கிறது? ඒ මොකද அல்லது இந்த சரீரம் யாருடையது? මේ ශරීරය කාගේද? சுவாமியின் வாஞ்சி உதேசாய். கர்த்தருக்காய் தான் இந்த சரீரம். ස්වාමීන් වහන්සේ උදෙසා මේ இந்த சரீரம் கர்த்தருக்குடையது. මේ ශරීරය දෙවියන් இந்த சரீரம் உங்களுடையதும் கிடையாது. ஆரம்பத்திலே சொன்னது போல உங்கள் புருஷனுடையது மனைவியுடையதும் கிடையாது. ඔයාගේ සමියාගේ කාර්යය இந்த சரீரமானது உங்களுடைய பெற்றோருடையதும் கிடையாது. මේ ශරීරය දෙමාපියන්ගේ. மாறாக இந்த சரீரம் யாருடையது? මේ ශරීරය කාගේද? இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் யாரு? මේ ශරීරයට අයිති කවුද? யாரு? கர்த்தர், දෙවියන් වහන්සේ. தேவன். உங்க இஷ்டப்படி இந்த சரீரத்தை நீங்க பாவிக்க முடியாது. ඔබට ඕන කරන විදිහේ මේ உங்க ශරීරය இஷ்டப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. ඕන තැනකට යන්න. உங்க இஷ்டப்பட்டதை பார்க்க முடியாது. உங்க இஷ்டப்பட்டதை கேட்க முடியாது. உங்களுக்கு இஷ்டப்பட்டதை உணர முடியாது. உங்களுக்கு இஷ்டப்பட்டதை அனுபவிக்க முடியாது. யாருக்குமே தெரியாது. என் மனசுல நான் யோசிக்கிறேன், முடியாது. කාටවත් නැහැ මම හිතේ හිතන්නේ කියන්න බෑ. இந்த முழு சரீரமும் கர்த்தருடையது. මේ මුළු ශරීරයම දෙවියන් වහන්සේගේ. இந்த முழு சரீரத்துக்குள்ளும் கர்த்தர் வாசம் பண்ண මේ விரும்புகிறார். මුළු ශරීරයම දෙවියන් වහන්සේ. என்னுடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். මගේ සිතුවිලි. සිතුවිල්ල සුද්ධ. என்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். බලන විදිය සුද්ධ වෙන්න. நான் கேட்கிறதான காரியங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். සුද්ධ වෙන්න. இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். වචනේ සුද්ධ වෙන්න. இந்த இருதயத்தில் உணர்கிறதான உணர்வுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். සිතේ හිතන දේවල් இந்த සුද්ධ. கரங்களை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். කරන දේවල් සුද්ධ. என் கால்கள் பரிசுத்தமான இடத்துக்கு மட்டும்தான் போக வேண்டும். சினிமா கொட்டைகளுக்கு போக கூடாது. මගේ කකුල සුද්ධ ස්ථානයට විතරයි යන්න පුළුවන්. நைட் கிளப்புக்கு போக கூடாது. නයිට් ක්ලබ් වලට යන්න බෑ. வேற வேற இடங்களுக்கு போக கூடாது. ස්ථාන වලට යන්න බෑ. இந்த சரீரத்துக்கு எது தகுதியானதோ அதை மாத்திரம் தான் இந்த சகதியில உட்கொள்ள வேண்டும். මේ ශරීරයට මොනවද කරන්න පුළුවන් මේක විතරයි කරන්න පුළුවන්. ஏன் என்று சொன்ன இந்த சரீரம் கர்த்தருடையது. ඒක මේ ශරීරය දෙවියන් වහන්සේගේ. இந்த சரீரம் உங்களுடையது கிடையாது. මේ ශරීරය ඔයගොල්ලෝගේ இந்த නෙමෙයි. சரீரம் என்னுடையதும் கிடையாது. මේ ශරීරය මගේ නෙමෙයි. இது கர்த்தருடையது. මේ දෙවියන් වහන්සේ. ஏன் என்று சொன்னால் ஆரம்பத்திலே கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் இந்த சரீரத்தை உண்டாக்கினார். ඒක දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් තමයි මේ ශරීරය ලැබුවේ. சூரியன் உண்டாக கடவுது. ඉර இர
உண்டாக கடவுது அதிவேவு ඉර ඇති වේවා. அது அப்படியே வந்துச்சு. ඒකේම மரம் செடி கொடி புல் பூண்டு உண்டாக கடவுது. ගස් ඇති වේවා. சமுத்திரத்தில் இருக்கிற மத்ஸ்யங்கள் உண்டாக கடவுது. මාළු ඇති වේවා. மிருகங்கள் உண்டாக கடவுது. සත්තු ඇති වේවා. ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். ඔක්කොම වචන වලින් ලැබුවා. அந்த உண்டான அந்த வார்த்தை தான் நம்மையும் என்னையும் உங்களையும் நியாயம் தீர்க்க போகிறது. ඒ වචන තමයි ඔයාලම ஆனால் மனுஷனை தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய கரத்தினால் உண்டாக்கி அவரே என் பக்கமாய் வந்து என்னுடைய இந்த நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினது நிமித்தமாய் ஜீவோஸ்மை நானும் நீங்களும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அப்ப இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூச்சும் கர்த்தருக்குரியது. என் இஷ்டப்படி சுவாசிக்க கூட முடியாது. ஒவ்வொரு மூச்சை நான் விடும் பொழுதும் ஒவ்வொரு மூச்சை நான் இழுக்கும் பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? இது கர்த்தருடைய ஆலயம். இந்த சரீரத்துக்கு கர்த்தரே சொந்தக்காரர். அதே இதுல 16வது வசனத்தை ஒரு வாசிங்க. தமிழ்ல யாராவது ஒரு வாசிங்க. 16வது வசனம் 1 கொரிந்தியர் 6:16. இந்த காலையிலே இந்த மறுபடியுமா இந்த பிரசங்கத்தை நான் மீட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவர் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் காண்பித்தார். அதனால் நான் இதில் எழுதிக் கொள்ளவில்லை. யாராவது ஒரு வாசிங்க. வேசியோடு இசைந்திருக்கிறவன் புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பயங்கரம் புரியுதா? வேசித்தனம் பண்ணுகிற ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த ஆண்டவருடைய சரீரத்தை கொண்டு எங்க நாங்க போடுறோம்? சாக்கடையில போடுறோம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பயங்கரமானது. வேசித்தனம் பண்ணுகிறவன் அல்லது வேசித்தனம் பண்ணுகிறவள் இந்த சரீரத்தை கொண்டு போய் இன்னொரு சரீரத்தோடு கூட சேர்க்கிறாள். அது கர்த்தருடைய சரீரம் கிடையாது. அது பரிசுத்தமானது கிடையாது. அது பாவம் நிறைந்தது. அது அக்கிரமத்தின் அசிங்கத்தினால் பூர்ணப்பட்டது. அவங்க ரெண்டும் அந்த சரீரத்தோடு கூட அந்த சரீரம் இணைகிறது. அப்ப ஆரம்பத்தில் நாங்கள் வாசித்த ஆதார வசனத்தின்படி ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் பார்த்துட்டு பரவாயில்ல விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாரா? தேவன் அவனை கெடுப்பார். அதெல்லாம் சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது இஷ்டமும் கிடையாது. ஆனால் அதை சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கோடா கோடியாய் பெருகுவாய். அதை சொல்லுகிறதுக்காக என்ன சபை? நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்கள் கோடா கோடியாய் பெருகுவோம். அதுக்கு நம்ம சபைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில் உள்ளவங்க எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. சபைக்கு வரவங்க தான் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. கடன் பிரச்சனை, வருத்தம் எல்லாமே நமக்கு தான் இருக்கு. ஏன் நமக்கு இருக்கிறது? தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும்படியா பிசாசு இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். வெளியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது? அவன் ஏற்கனவே பிசாசோட கூட தான் இருக்கிறான். பணம் இருக்குது. ஆண்டவர் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல சாப்பாடு இருக்குது. ஆண்டவர் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விதமான சரீர சுகஹீனங்களும் கிடையாது. அவங்க ஆண்டவர்கிட்ட வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் வருகிறவர்கள் எல்லா பிரச்சனைகளும் உண்டு. காரணம் என்ன? இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமாய், இந்த சரீரத்தை எப்படியாயிரம் மறுபடியுமாய் சாக்கடைக்கு கொண்டு போகிறதுக்காக சத்துரு கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அது சொன்னா நம்ம ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க ஆசீர்வாதம் சொல்றாங்க. அந்த சபைக்கு போன எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. தப்பே கிடையாது. ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதற்காக ஆசீர்வாதம் மட்டும் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
හැබැයි බය වෙන්න එපා. நான் உலகத்தை ஜெயித்தேன். මම මේ ලෝකයේ ජය ගන්නවා. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். මේ දෙවියන් වහන්සේ අපිත් සමග இந்த ඉන්නවා. உபத்திரவத்தின் பாதையில் எனக்கு போனது நல்லது. මේ පීඩාව තුලින් යන්නේ හොඳයි. நான் தேவன் யார் என்பதை அறிந்து. මම දෙවියන් වහන්සේ කවුද කියලා இந்த දැනගන්නවා. வசனங்கள் எல்லாம் வேதத்துல தான் இருக்கு. මේ වචන දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙනවා. அப்போ ஒரு வேசியோடு கூட சேருகிறவன் වේශකම්කලයකත් එක්ක அல்லது ஒரு விபச்சாரம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியா இருக்கட்டும் புருஷனா இருக்கட்டும் வஷாக்கரன்னா ஒரு ஸ்திரீக்கு என்ன பண்ணுவா புருஷனுக்கு என்ன பண்ணுவா இந்த சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கறாங்க මේ ශරීරයේ කාටද පාර දෙන්නේ இன்னும் ஒரு பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கறாங்க තවත් පව වලට அப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா මේ වාසේ බලන්න නිකන් ඉන්නවා ஒரு நாள் சும்மா இருப்பார் කියන්නේ 17வது வசனத்தை வாசி 17 කියනවා அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவரோ அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார் 17 6:17 1 கொரிந்தியர் 6:17 மறுபடியும் வாசிங்க அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவரோ அப்படியே கர்த்தரோடு கூட சேர்ந்திருக்கிறவனோ அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார் அவரோடு கூட எப்படி இருக்கிறானா ஒரே ஆவியா இருக்கு அப்ப நாம முடிவு பண்ணணும் நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து இருக்கணுமா අපි තෝරගන්න ඕනේ දෙවියන් වහන්සේ සමග அது ඉන්නවා அனித்தியமான சந்தோஷத்துக்காக නැත්නම් මේ இந்த ஒரு சொற்ப நேர சந்தோஷத்துக்காக පොඩි වෙලාවක සතුට නිසා ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிற இந்த சரீரத்தை நாங்கள் வேசித்தனத்துக்கு அல்லது பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை குறித்து ජීවත් වෙන්න ඕන මේ ශරීරය පව වලට අපි කැප කරනවා කියලා 18வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 18 වෙනි වචනේ வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறமாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் எந்த சரீரத்துக்கு මොන சுய ශරීරය சரீரம் යාගේ ශරීරය மற்ற பாவங்கள் எல்லாம் எங்க இருக்குது අනිත් පව කොහෙද තියෙන්නේ வெளியில එළියේ போன் வெளியில ෆෝන් එකේ එළියේ சாப்பிட சொன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க තවරේ කන්නේ කිව්වොත් இன்டர்வலே கிடையாது නවත්තන්නේ எல்லா நேரமும் அவங்களுக்கு இன்டர்வல் தான் හැම වෙලාවෙම ඉන්නවට விட்டா சாப்பிட்டு முடிச்சிடாங்க அப்படியே ඕක කාලේ ඉවර කරනවා அதெல்லாம் எங்க இருக்குது ඒක කොහෙද තියෙන්නේ எல்லாமே வெளியில ඔක්කොම එළියේ ஆனால் வேசித்தனம் எங்க இருக்கிறது දේශකම් කොහෙද තියෙන්නේ அதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறது எது ඒකට අපි භාවිතා කරන්න இந்த පුළුවන් சரீரம் මේ ශරීරය வேற யாருடைய சரீரத்தையும் கிடையாது වෙන කාගේවත් නෙවෙයි. என்னுடைய சரீரத்தை நான் பயன்படுத்துகிறேன் අපේ ශරීරය පාවිච්චි அப்ப இந்த சரீரத்தை நான் பயன்படுத்தினால் මේ ශරීරය මම භාවිතා කළොත් கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா என்னை நாசமாக்குவார் දේවාංශම ආශිර්වාද කරයිද විනාශ කරයිද அப்ப இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் මේ ශරීරය දෙවියන් වහන්සේගේ මාලිගාව அவ்வளோ பெரிய தேவனை இந்த சரீரத்திலே நானும் நீங்களும் சுமந்து கொண்டிருக்கோம் එච්චර ලොකු දෙවියන් වහන්සේව අපේ ශරීරයේ තියාගෙන ඉන්නවා பாவம் செய்துட்டே கர்த்தரை வைத்திருக்க முடியாது පව් කරගෙන දෙවියන් වහන්සේත් එක්ක ஆனா ඉන්නවා பைபிளை தூக்கிட்டு போலாம் මේ බයිබලයේ උස්සන් යන්න පුළුවන් பைபிளை தூக்கிட்டு போலாம் බයිබලයේ උස්සන් යන්න அந்நிய பாஷை பேசலாம் அந்நிய பாஷா கதா எல்லா ஊழியங்களும் செய்யலாம் හැම සීලයක්ම කරන්න පුළුවන් ஆனால் கர்த்தர் சரீரத்திலே இருக்க අපි மாட்டார் දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා கவனமா இருக்கிறது අවධානයෙන් ඉන්නවා ஏன் என்று சொன்னால் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா මේ ශරීරය ඔබලගේ නෙමෙයි කියලා දන්නවද මේක දිව්‍ය ආත්මයන් වහන්සේගේ ශරීරයයි கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது क्या दाविसर නුඹලාටම අයිති නැත නුඹලා මිලේට ගන්න ලන්දෝය නුඹලා ශරීරයෙන් කාටද ගෞරව කරන්න ඕන දිව්‍යන් වහන්සේට අපේ කැමැත්තට අපිට ජීවත් වෙන්න நம்முடைய இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ முடியாது ஏனென்றால் அந்த பெரிய தேவன் இந்த சின்ன சரீரத்துக்குள்ளே வாசம் ඒකේ ලොකු දෙවියන් වහන්සේ මේ පොඩි ශරීරයේ ජීවත් වෙනවා. எனவே பயங்கரமான காரியம் භයානක දෙයක්. இந்த சரீரத்தை நம்முடைய இச்சைகளுக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் பயன்படுத்துகிறது பயங்கரமான මේ காரியம் ශරීරය අපි ඕන කරන විදිහට භාවිතා කරන්න. இன்னைக்கு நல்லது போல தோணலாம் අද හොඳයි කියලා. இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கலாம் අද සතුට වෙන්න. ஆனால் அதன் முடிவு பயங்கரமா இருக்கும் හැබැයි ඒකේ ඉවරය විනාශයි. பயங்கரமா இருக்கும்
ඒක எத்தனையோ பேர் நாங்க பார்த்திருக்கிறோம், බොහෝ අය எத்தனையோ பேர் நாங்க கேட்டிருக்கிறோம். බොහෝ දේවල් අහලා அவருடைய முடிவு மிகவும் பயங்கரமானது. එයාගේ ඉවරය ඒක භයානකයි. எனவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், අපි අවධානයෙන් தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். පැහැදිලිව ඉන්න ඕනේ. எது சரி எது பிழை என்பதை நாங்கள் தெரிந்து செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். මොනවාද හරි මොනවාද වැරදි කියලා දැනගෙන කරන්න ඕනේ. கலாத்தியருக்குரிய எழுதினதான நிருபம் 5வது அதிகாரம். கலாத்திய புத்தே பஸ்வினி பரீட்சையே தானமே நாங்கள் விசியக வேணாம் 19 20 வரை 21 வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் மாம்சத்தின் கிரியைகளை அதில் நாங்கள் பார்க்க முடியும். மாம்சிக கிரியா ශාරීරික ක්‍රියාවලියකින් බලන්න පුළුවන්. அதாவது கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 20 வரைக்கும். කලාති 5 19 ඉඳලා 20. ஆனால் 21வது வசனம் சொல்லுகிறது, ඒ 21 වෙනි වචනේ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கும், ශාරීරික කරනව දේවල් එළියේ පේනවා. தேவனுடைய ராஜ்யத்தை வெளியரங்கமாயிருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை அது சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. දේවාංශයේ රාජ්‍යය තුල යන්න බෑ කියලා. மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குமா? ශාරීරික ක්‍රියාවල් அது வெளியரங்கமாயிருக்கும். ඒක එළියට පේනවා. இந்த சரீரமானது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. මේ ශාරීරික දේවාංශික රාජ්‍යය எனவே அந்த கலாத்தியரில் சொல்லப்பட்டதான அந்த மாம்சத்தின் கிரியைகள் ගලාතියේ කියනවා ශාරීරික ක්‍රියාව. அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கும் வராதபடிக்கும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ජීවිතයේ නැති විදිහට අපි බලන්න. அது டக்குன்னு சொல்லி வாசிப்பீங்களா? ඉක්මනට කියනවාද? மாம்சத்தின் கிரியைகள் ஆ. வெளியரங்கமாயின. ஆ. அவையாவன ஆ. விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவை. இதெல்லாம் செய்யாதவங்க யாராவது இருக்கிறீங்களா சபையில? මේවා කරන්න නැති කවුරු හරි ඉන්නවද සභාවේ? மாட்டி போடாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? පාටි දාන්න නැති අය ඉන්නවද? களியாட்டுன்றது அதான் பாட்டி. நாங்க எல்லாமே கிறிஸ்தவங்க தான் சேர்றோம், අපි ඔක්කොම ක්‍රිස්තියානි. நாங்க எல்லாருமே சர்ச்சில் உள்ளவங்க தான் சேர்றோம். අපි සභාවේ ඉන්න අය එකතු වෙනවා. களியாட்டு நமக்கு கிடையாது. පාටි අපිට නෙමෙයි. மார்க்க பேதம், அதாவது பாஸ்டர் சொன்னா அதுக்கு நாங்க ஒத்துக்கிறது இல்லை. මේ පාස්ටර් මොනායි කිව්වොත් අපි ඒක அவர் சொல்வாரு, එයා කියමු. அது நமக்கு செய்ய முடியாது. ඒක අපිට කරන්න බෑ. குரோதங்கள், குரோதம் இருக்குதா இல்லையா? කෝප තියෙනවද නැද්ද? சபைக்குள்ளேயே இருக்குது. සභාවේ තියෙනවා. பகைகள் இருக்குதா? நிறைய பேர் பகைச்சிட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. මොකයි කේන්ති වෙලා යනවා. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், මේවා ශාරීරික. இதெல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. මේවා එළියේ පේනවා. இதை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. මේවා කරන අය දේවාංශික රාජ්‍යය තුල வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. වශයෙන් පැහැදිලිව කියනවා. அதுல மாத்திரம் கிடையாது. ඒකේ විතරක් නෙවෙයි. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் එළිදරව් පොතේ 21 8வது வசனத்திலும் 8 වෙනි වචනේ 22வது அதிகாரம் 22 15வது வருஷத்திலும் இந்த சுபாவங்கள் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். මේවාගේ ස්වර්ග රාජ්‍යයට එන්න බෑ කියලා පැහැදිලිව කියන එක බලන්න. கண்டிப்பா தேவன் எழுதி வைத்திருக்கிறார். පැහැදිලිව දේවාංශික யாரும் இந்த காரியங்களை இந்த வசனங்களை நாங்கள் புறம்பே தள்ள முடியாது. කාටවත් මේ වචනය බලන්න නැතුව. எனவே இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் මේ ශාරීරික ක්‍රියාවක් තියෙනවා. இந்த சரீரத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது. මේ ශරීරයේ දේවාංශයට ඉන්න බෑ. களியாட்டுக்கள், பகைகள், மார்க்க பேதங்கள், மறுபடியும் வாசிச்சா போது 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ஆ. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், அதாவது பெரிய பெரியது இல்லை, சின்னது நம்மிடத்தில், அதாவது சாதாரணமான மனுஷர் எல்லா இடத்திலும் இருக்கிறது இந்த பகைகள் இருக்குதான். சபைக்கு வர்றவங்களே பக்கத்து வீட்டுக்குள்ள விசுவாசிகள் ஒரே ஏரியால தான் பேசிக்க மாட்டாங்க. பகை, விரோதம் அவங்களுக்கு நமக்கும் செட்டே ஆகாது. ஆனா சேர்த்துக்கு போவாங்க. வைராக்கியம் அவங்க அப்படி செஞ்சாங்க தானே, நான் பாத்துக்கிறேன். டைம் வரட்டும், டைமுக்காக பார்த்துருக்கிறது. உனக்கு டைமே வராது, நீ புஷ்கரம் போயிடுவேன்.
கோபம், ஏதோ ஒரு காரியத்தினால கோபம், சண்டை, காரணமே இருக்காது சண்டை. அண்ணன் தம்பிக்கு சண்டை இல்லையா? அக்காவுக்கு தங்கச்சிக்கு சண்டை இல்லையா? மச்சானுக்கு மச்சானுக்கு சண்டை இல்லையா? மாமிக்கு மருமகளுக்கு சண்டை இல்லையா? லேலி ஆனா சர்ச்சுக்கு போகுது, ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே விட்டா விட்டா அந்நிய பாஷையிலே பரலோகத்துக்கு ஏறி போயிட்டு வந்துருவாங்க. மாம்சத்தின் கிரியை, பிரிவினை, அவங்க அங்க நாங்க இங்க, அவங்க அது நான் இது, அவங்களுக்கு நமக்கு ஒத்தே வராது. நீ சபைக்கு செட்டே ஆக மாட்டேன், அதான் உண்மை. மார்க்க பேதம், அதாவது வேதம் சொல்லுகிறதையே நாங்க கேட்டு நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் என்னவா? மாம்சத்தின் கிரியை. இந்த கிரியைகளோடு கூட நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 30வது வசனம். நாம் அவருடைய எபேசியர் 5:30. நாங்க யாருடைய சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரிமையாளர்களாக இருக்கிறோம். யாருடைய? தேவனுடைய. அவருடைய சரீரத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். ஏன்? அவருடைய தழும்புகளினால் நானும் நீங்களும் சுகமாக இருக்கிறோம். தழும்பு அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. அவருடைய எலும்புகள் எனக்காய் உங்களுக்காய் முறிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கிறது. சைக்கிள் எலும்பு போன், அவருடைய அந்த எலும்புகள் எனக்காய் உங்களுக்காய் முறிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சரீரம் ஆண்டவருடைய எலும்புகளுக்கும் ஆண்டவருடைய சரீரத்துக்கும் உரியது. நம்ம சரீரம் அவருக்குரியது மாத்திரம் கிடையாது, அவருடைய சரீரம் நம்முடைய சரீரமாய் மாறி இருக்கிறது. அப்ப அவருடைய சரீரம் என்னுடைய சரீரமானால் இந்த சரீரம் பாவம் செய்யுமா? செய்யுமா? அவர் சமாரிய ஸ்திரியோடு கூட பேசினார். அவருடைய கண்கள் கூட அவளை ஏறெடுத்து பார்க்கவில்லை. அவர் பேசும் பொழுது அவருடைய வாழ்க்கையை அந்த அவருடைய வார்த்தைகள் மாற்றினது. அவருடைய வார்த்தைகள் அவளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 6வது புருஷனாய் வைத்துக் கொள்ளும்படிக்கு தூண்டவில்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வரது? ஏற்கனவே 5 புருஷர்கள் சமாரிய ஸ்திரீக்கு, இப்ப 6வது இவர் பேசிட்டு இருக்கிறார். இவர் சொன்னார், நீ நல்லா அழகா இருக்கிற, விளவிலேர் இருக்கிற, ஸ்லிம்மா இருக்கிற, அப்படின்லாம் பேசினா எப்படி இருக்கும்? அவர் அப்படி பேசுறார். அவர் சொல்ற, இப்பொழுது நீ இருக்கிறதும் உன் புருஷன் கிடையாது. அவர் பேசின பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அப்ப அவருடைய சரீரம் என்னுடைய சரீரமாய் இருக்குமானால், நான் உங்களை பார்க்கும் பொழுது நான் எப்படி பார்ப்பேன்? எல்லாருமே என் பிள்ளை. அது யாரா இருக்கும்? சிஸ்டர் சந்திராணி அவங்க அம்மாவும் என் பிள்ளை தான். ஆனா அவங்க அம்மா நமுத்தியாமகி தருவே ஆத்மிக தருவே. அதே நேரத்தில் இந்த சின்ன வருகிறான், இவனே என் பிள்ளை தான். வயது வித்தியாசம் கிடையாது, எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள். அந்த ஸ்தானத்துக்கு நாம் வர வேண்டும். அவருடைய சரீரம் இந்த சரீரமானால் அவர் பார்க்கிறது போல பார்க்க. எல்லாரும் கள்ள தூக்கிட்டு வராங்க, விபச்சார ஸ்திரியாலே அவளை ஏறிட்டு கூட பார்க்க. அப்ப அவளே கேட்கிறான், எல்லாரும் என்ன துரத்திட்டு இருந்தாங்க, எல்லாரும் அடிக்க போனாங்க,
எல்லாரும் என்ன குற்றப்படுத்தினாங்க. කොහොමද වැරදි කිව්වා? நீர் என்ன மன்னிச்சு விட்டுட்டீர். ඔයා මට සමාව நான் உமக்காக என் சரீரத்தையே தருகிறேன். මම ඔයා වෙනුවෙන් මගේ ශරීරය நீரும் என்னோட கூட சந்தோஷமா இருந்து சொல்லி இருந்திருக்கலாமா இல்லையா? ඔයාත් මාත් එක්ක ඉන්න කියලා කියන්න පුළුවන්ද බැරිද? நாம நம்ம பாஸ்டர்னா என்ன இருக்கும்? අපේ පස්සේ මොනවද වෙන්නේ? குடிச்சு தடவி பேசி ஒரு வழி பண்ணிருவோம். අල්ලලාම තාමල මොනවයි කරන්නේ? ஆனால் ஆண்டவர் அதை செய்ய එතන දෙවියන් වහන්සේ යොමු කරේ නෑ. அவர் சொன்னார், இனி பாவம் செய்ய, යාකියෝ මින් පස්සේ පව් කරන්න இனி එපා. பாவம் செய்ய. මින් පස්සේ පව් කරන්න එපා. அந்த காரியங்கள் சபையில நடக்க வேண்டும். ඒ දේවල් සභාවේ සිද්ධ அந்த වෙනවා. உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ඒවා අපි ගාව இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பார்த்தது போல நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். යේසුස් වහන්සේ බලපු විදිහට අපි අනිත් අයව බලන්න. அதுதான் அவருடைய சரீரம் என்னுடைய சரீரமாய் மாறுகிறது. ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ ශරීරය අපේ ශරීරය වෙන එක. என்னுடைய சரீரம் செய்கிற காரியங்கள் ஆண்டுடைய சரீரம் செய்யாது. මගේ ශරීරය කරන්නව දේවල් දෙවියන් වහන්සේගේ ශරීරය කරන්නේ. அவருடைய சரீரம் எனக்காய் காயப்பட்ட சரீரம். එයාගේ ශරීරය අපි වෙනුවෙන් துவால තුවාල ලැබිච්ච அவருடைய சரீரம் எனக்காய் அடிப்பட்ட சரீரம். එයාගේ ශරීරය අපි වෙනුවෙන් පාර දීලා. அவருடைய சரீரம் என்னை மீட்கும்படியா இந்த பூமிக்கு வந்த சரீரம். එයාගේ ශරීරය මම බේර ගන්න නිසා මේ පොළොවට ආපු ශරීරය. அந்த சரீரம் என்னுடைய ஆலயமாய் மாறி இருக்கு. ඒ ශරීරයෙන් මගේ මාලිගාව ලෙස அப்ப වෙනවා. அவருக்கு பிரியமில்லாத எதுவுமே இந்த சரீரத்திலே நான் செய்யக்கூடாது. එයාට කැමති දේවල් මොකුත් මේ ශරීරයෙන් කරන්න බෑ. அதுதான் கர்த்தருடைய சரீரம். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ ශරීරය. அதான் ஆண்டவர் இந்த ராப்போஜனத்தின் பொழுது ஆண்டவர் சொல்றார், ඒක තමයි இந்த சரீரத்தை குறித்து குற்றம் இல்லாது இருக்க வேண்டும். මේ ශරීරය ගැන කවුරුත් වැරදි කියන්න හොඳ නැහැ. அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். ඒ විදිහට අපි සුද්ධව ජීවත් වෙන්න ඕනේ. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 කොරින්ති 11 14-15 நாங்கள் பார்ப்போமானால், 14 පාවල புருஷர்கள் தலைமயிரை நீளமாய் வளர்க்கவும் கூடாது, பெண்கள் கட்டையாய் வெட்டவும் கூடாது. நம்ம முடி முதல் கொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. අපේ කොණ්ඩේ ධම්ම කොහොමද තියෙන්න ඕනේ කියලා මේ වශයෙන් நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா පරණ කිවිසුමේ බැලුවොත් ஆண்கள் இந்த தாடியை ஷேப் பண்ண கூட கூடாது. මේ රැවුල ෂේප් කරන්නත් හොඳ නැහැ. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஷேப் பண்ண முகத்துல இப்படி கோடு கோடா வேற போட்டுறாங்க தாடியில. இதெல்லாம் ஸ்டைலா கேட்டா මේවා ස්ටයිල් කියනවා. முஸ்லிம்ஸ் பார்த்துருக்கீங்களா? මුස්ලිම් අය කාලා කියනවාද? என்னைக்காவது இப்படி அவங்க இந்த இதில் அப்படியே இதை கட் பண்ணாங்கன்னா அவங்க முஸ்லீமே கிடையாது. මේ මෙතනින් කැඩුවොත් ඒගොල්ලෝ මුස්ලිම් නෙවෙයි. நிறைய பேருக்கு ஒழுங்கா தாடியும் வளராது. ගෝවායේද මේ இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி வச்சுட்டு මේ இருக்கோம். පොඩ පොඩ තියන්න ඉන්නවා. அதுதான் வேத ஒழுங்கு. ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ நீ වචනේ. வெட்டுறதுனா ஃபுல்லா வெட்டிடணும், කපනවනේ ඔක්කොම කපනවා. வைக்கிறதுனா ஃபுல்லா வைக்கணும். කියනවනේ ඔක්කොම කියන්න ඕනේ. அது நியாயப்பிரமாணம். ඒක පාන්න කිවිසුම. ஆனால் இது அதாவது கீழ்மை பிரமாணத்தில் அது இல்லை. ஆனாலும் இந்த சரீரத்தை நாங்கள் நமக்கு இஷ்டப்படி நாங்கள் செய்ய முடியும். මේ ශරීරය අපි ඕන කරන විදිහට අපි තියාගන්න බෑ. நிறைய காரியங்கள் வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கு. බොහෝ දේවල් වචනේ දේවල් වහන්සේ ලියලා තියෙනවා. நிறைய பேர் ஸ்ட்ரைட் பண்றது, ගෝවාය ස්ට්‍රේට් நிறைய பேர் சுருட்டி விடுறது, நிறைய பேர் லேயர் கட் வெட்டுறது. ඒ කපනවා. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கழுத்தே வெட்டி போட்டு මයනවා දෙල්ලම කපනවා. இதுக்கு அனுமதி கிடையாது. මේවට අනුමතිය නැහැ. என் தலை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எழுதி இருக்கிறதுனால அது எப்படிதான் இருக்கும். මගේ මේ ඔළුව මේව තමයි තියෙන්නේ කියලා දේව වහන්සේ කිව්වොත් මේව තමයි. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. වෙන මොකුත් කරන්න බෑ. கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் அவர் செய்து கொண்டிருக்கிறார். දේව වහන්සේ මේ දේවල් යා කරනවා. எனவே தேவன் எதை செய்கிறாரோ அந்த காரியங்களுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலையா இருக்கு. ஹalleluya. அப்ப தேவ சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். දේව වහන්සේගේ කැමැත්තට අපි அவர் இது ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம், இது நம்முடைய சரீரம் அவருடைய சரீரமாய் மாறுகிறது. ඉස්සෙල්ලාම වෙලා අපි ශරීරයේ දේව වහන්සේගේ ශරීරය. ஆனால் அதற்கு பின்பதாய் நாங்கள் பார்த்தோம், அவருடைய சரீரம் எலும்பு தசைகள் எல்லாமே நம்முடைய சரீரமாய் மாறி இருக்கிறது. දේව වහන්සේගේ ශරීරය අපේ ශරීරය වෙනවා. அப்ப இது நம்முடைய சரீரம் சொல்லி நாங்க யோசித்து பார்த்தாலும் கூட நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. අපේ ශරීරය කියලා හිතුවොත් අපිට මොකක්ද? ஆனால் இப்பொழுது இந்த சரீரம் அவருடைய சரீரம்னால நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. දැන් මේක දේව වහන්සේගේ ශරීරය නිසා අපිට මොකුත් කරන්න බෑ. எனவே இந்த சரீரத்தை குறித்து நாங்கள் மிக
மிகவும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க මේ வேண்டும். ශරීරය ගැන අපි ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. நம்ம இஷ்டப்படி எதுவுமே செய்ய முடியாது. අපි කැමති විදිහට move කරන්න நம்ம இஷ்டப்படி இந்த சரீரத்தை எதுக்கும் பாவிக்க முடியாது. අපි කැමති දේවල් වලට මේක පාවිච්චි போக කරන්න முடியாது, வர முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என் இஷ்டத்துக்கு. යන්න බැරි තැනට යන්න බෑ, කන්න බෑ, ඒවා කන්නත් බෑ. ஏனென்றால் இது அவருடைய ஆலயமா இருக்கு. ඒ කිව්වේ මේ දිව්‍ය වහන්සේගේ මාලිගාව. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். ඒක පොතේ 15 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி பேசவும் முடியாது. අපිට කැමති විදිහට කතා කරන්නත් බෑ. ஆகாத சம்பாஷணை. இதா அந்த சம்பாஷணை ஒரு மாதிரி போதா நாங்க அன்னைக்கு கிளம்பிட வேண்டியதான். சம்பாஷணை பேச்சு. අපි කතා කරන විදිහ අපි කෙනෙක් වැරදි විදිහට කතා කරනවා අපි යන්නයි ඕනේ. அங்கனைக்கு இருந்து நாம அந்த கதையை கேட்கறதுக்கு தொடர்ந்து பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. එතනදී කතා කරන දේවල් ආන්නේ අපිට බෑ. ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ඒ කිව්වේ දේවචනේ කියන மோசம் போகாதிருங்கள், නරක වෙන්න එපා. மோசம் போகாதிருங்கள். නරක වෙන්න. සිංහලத்தில் எப்படி இருக்குமா? සිංහලෙන් කොහොමද තියෙන්නේ? පාලවෙ තිස්සුන 1 කොරින්ති 15 තිස්සුන நொவரெட் வசம்பு தேய்க்கணும் போல இருக்கு வாயில. வார்த்தை ஒரு மாதிரியா ஏதாவது கிளி பேசணும்னு சொன்னா அருகம்புல்லு தேய்ப்பாங்களாம். அது மாதிரி நம்ம வாய்க்கு கொஞ்சம் ஏதாவது தேய்ச்சா தான் சரி வரும் போல. சில வசனங்கள் வர மாட்டேங்குது சிங்களத்தில். நோ ரவட்டேன், நொரவெட்டேன் இல்லையா? ஆண்டு சொல்றது மோசம் போகாதிருங்க. නොරැවටෙන්න කියලා දිව්‍ය වහන්සේ அப்படி කියනවා. உடாக்கலாவோட ரவட்டேன். நாங்கள் அநேக மணி நேரத்திலே நாங்கள் ஏமாந்து போகிறோம். අපි උදාක් වෙලාවේ රැවටෙනවා. எப்படி மோசம் போகிறோம்? කොහොමද රැවටෙන්නේ? என் பிள்ளோட பேரை சொல்றேன், தப்பு கிடையாது. நோமியா, நீங்க முன்ன விட இப்ப அழகா இருக்கிறீங்க. அந்த புள்ள எப்பயுமே அழகுதான். ஆனா நாங்க என்ன பண்றோம், அது முன்ன விட அழகா இருக்கிறீங்க. ඉස්සර වෙලාවේ දැන් ලස්සනයි කියනවා. அந்த புள்ள நினைக்கும் முன்ன முடிய ஒன்று சும்மா சீட் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன், அதனால அழகா இருக்கணும். ඉස්සර පොඩ්ඩේ නිකන් තිබ්බේ දැන් ස්ට්‍රේට් කරගෙන ලස්සනයි. அப்ப நான் இன்னும் ஏதாவது பண்ணா இன்னும் அழகாயிருவேன். තවත් මොනවාරි කරොත් තවත් ලස්සන වෙනවා. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம உசு பேத்துறாங்க. මේගොල්ලෝ මොනවාරි කියන්නේ අපි අවශ්‍යනවා. சில பிள்ளைகள் ஏற்கனவே வெள்ளை தான். සමහර අය සුදුයි. ஆனா அந்த பிள்ளைங்க நீங்க முன்ன விட வெள்ளைன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் க்ரீம் அள்ளி போடும். ඉස්සරට වඩා දැන් සුදුයි කියලා කිව්වොත් තවත් ක්‍රීම් ගන්නවා. கடைசியில பார்த்தா கொஞ்ச நாள்ல பார்த்தா முஞ்சனா இது பட்டு என்ன பிரச்சனை கேட்டா கேன்சரா. ඊට පස්සේ දවස් කොටින් බැලුවොත් உண்மை, நான் பொய்யாய் சொல்லவில்லை, உண்மை. බොරු නෙමෙයි ඇත්ත කියනවා. நமக்கு தெரிந்த எத்தனையோ பேர் இப்படி அலங்கரித்து கேன்சர்ல விழுந்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். අපි බලන් දින ක්‍රීම් ගාලා වැඩි කැන්සර් වැටලා තියෙන එක අපි බලන්න பிள்ளை ඕනේ. கத்தர் அழகா வச்சிருக்கிறார். මේ වාක්‍ය ලස්සන நாம் உசுப்பேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. අපිට අවශ්‍යන්න ඕනේ. அப்ப நாம அதுக்கு பிறகு நாம நிறைய காரியங்கள் செய்து கடைசி என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த சரீரத்தை நாங்கள் இழந்து, அழகை இழந்து, நம்முடைய கத்தரோடு கூட இருக்கிறதான உறவை இழந்து நாம எங்கேயோ போய் வாழ ஆரம்பிச்சோம். எனவே இந்த சம்பாஷணைகள் நாங்கள் யாரோடு கூட பேசுகிறோம் என்பதை குறித்து நாங்கள் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு கூட நாங்கள் பேசக்கூடாது, பேசணும். ஆகாத சம்பாஷணை ஏற்படுகிறதுன்னு சொன்னா ஏன் சொன்ன வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. ஏற்கனவே வேதம் எல்லாவற்றையும் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லி வைத்திருக்கிறது. எனவே வேதம் நமக்கு நடக்க போறதான் சொல்லுதே ஒழிய இனிமேல் நடந்த பிறகு சொல்றது கிடையாது. டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, நடந்த பிறகு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. முதலாவது சங்கீதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியில நிக்கவே வேறான்னு சொல்லியிருக்கு. ஆனா நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? கை கோத்து போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய வேலை செய்யற வேலை தரத்தில் இருக்கிற எல்லாமே நல்லவங்களா?
நம்ம வாழ்ற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா? අපි ජීවත් වෙන පළාතේ ඉන්න හැමෝම හොඳයි. ஆண்டவர் சொல்றார் நிக்கவே வேணாம் அப்படின்னு. නිර්වාචි කියනවා ඉන්න நாம் உட்கார்ந்து சாப்பிடுறோம், අපි ඉඳගෙන කනවා. அவளோடு கூட சேர்ந்து கை கோர்த்து நடக்கிறோம், එයාත් එක්ක එකට ඇවිදිනවා. அவர்கள் போகிற வருகிறதான இடத்துக்கு போய் வருகிறோம். යන එන ස්ථානවල அப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது நாங்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாய் அவருடைய சரீரத்துக்கு விரோதமாய் நாங்கள் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். මේක කරද්දී අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට විරුද්ධවයි. அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா இல்ல கெடுப்பாரா? ඒ දෙවියන් වහන්සේ අපි ආශිර්වාද කරයිද විනාශ කරයිද? ஆண்டவர் கெடுப்பார். දෙවියන් වහන්සේ විනාශ ஏனென்றால் இது அவருடைய ஆலயம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. அடுத்தது பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். யார் பரியாசக்காரன்? நக்கல் நையாண்டி பண்றவங்க. வீடு කරන අය කෙනෙක් කියන්නේ. ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல போயலாது நக்கல் அடிக்கிறது, ගෑනු කෙනෙක් පාරේ යන්න බෑ. ஒரு பொடியன் போயலாது நக்கல் அடிக்கிறது. කොල්ලෙක් යන්න බෑ வீடு. நம்மளோடயே இருக்கிற ஒரு ஆளை ஒரு மாதிரி குறைச்சி எடை போட்டு நாங்க பேசி நக்கல் அடிச்சு சிரிக்கிறது. අපිත් එක්ක ඉන්න කෙනා පාරට දාලා hina වෙනවා. ஆண்டவர் என்ன சொல்லுங்க, அந்த இடத்துல நீ உட்காராது. ඒ වාචන වල කියන්නේ நாம் என்ன சொல்றோம், நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஒண்ணுமே நான் பேசல, අපි මොනවද කියන්නේ මං ඉඳන් මොකුත් நான் ஒண்ணுமே நான் கேட்கல. මම මොකුත් තාන්නේ නැහැ. ஆண்டவர் சொல்ற உட்காரவே வேணாங்கிறார். මේ වාචන කියනවා ඉඳන් நாம் என்ன சொல்றோம், உட்காரோம் ஆனா பேசல. අපි මොනවද කියන්නේ ඉඳන් உட்காரோம் நான் ஒண்ணும் சொல்லல. මං ඉඳ ගන්න உட்காராதனா உட்காராது. ඉඳ ගන්න එපා කිව්වොත් ඉඳ ගන්න එපා. நாம ஒவ்வொன்றுக்கும் நாம காரணங்கள் சொல்ல முடியாது. අපි හැම එකටම හේතු කියන්න බෑ. ஏன்னா காரணங்கள் சொல்லும்படியாய் கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. හේතු කියන්න දෙනවා. கர்த்தருடைய வார்த்தைகளை செய்யும்படியாய் தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் ரட்சித்திருக்கிறார். වහන්සේගේ වචනේ කරන්නයි දෙනවා. எனவே இந்த சரீரம் கர்த்தருடைய මේ ஆலயமாயிருக்கு. ශරීරයේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் මේ මාලිගාව කෙනෙක් විනාශ கர்த்தர் அவனை கெடுப்பார். දෙවියන් වහන්සේ විනාශ කරනවා. நானே அந்த ஆலயம், මමයි ඒ நாமே அந்த ஆலயம். අභිමයි ඒ மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. இது கர்த்தருடைய சரீரம். මේ දෙවියන් වහන්සේගේ ශරීරය. இது அவருடைய எலும்பும் சதையும் உள்ள சரீரம். මේ යාගේ සකිල්ල යාගේ හැමයි කියන මේ ශරීරය. அவருடைய சித்தத்தின்படிதான் இந்த சரீரம் இயங்க வேண்டும். යාගේ කැමැතයි මේ ශරීරය. அவருடைய சித்தத்தின்படிதான் இந்த சரீரம் சிந்திக்க வேண்டும். යාගේ කැමැතයි මේ ශරීරය හිතන්න. அவருடைய சித்தத்தின்படிதான் இந்த சரீரம் பேச வேண்டும். යා කැමැති විදිහට அவருடைய சித்தத்தின்படிதான் இந்த சரீரம் போக வேண்டும், வர வேண்டும், படுக்க வேண்டும், எழும்ப வேண்டும், குளிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். හැමදේම දෙවියන් වහන්සේ කැමැති විදිහට කරන්න ඕනේ. இது அவருடைய ஆலயம். මේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. புரிஞ்சுதா? තේරුණාද? புரியலன்னா வாங்க, நான் திருப்பி சொல்லித்தரேன். තේරුණා නැත්නම් මම ආයෙත් ஏனென்றால் ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கு. දෙවියන් වහන්සේගේ ඊම ඉතාමත් ළඟයි. அவருடைய வருகையிலே நான் போக வேண்டும். එයාගේ ඊමේ මම යන්න ඕනේ. நான் போக வேண்டுமானால் அவர் சொல்லுகிறபடி செய்ய මම යන්න ඕනේ දෙවියන් වහන්සේ කියන විදිහට அவர் කරන්න ඕනේ. அவருடைய விருப்பத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்புக்கொள்வோம். එයාගේ කැමැතට කැප කරන්න ඕනේ. இது ஆண்டோடைய ஆலயம். මේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. இந்த சரீரம் நம்முடையது கிடையாது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், මම ආයෙත් කියනවා. உங்களுக்கோ எனக்கோ இஷ்டமானபடி இந்த சரீரத்தை நாங்கள் உபயோகப்படுத்த ඔයාට முடியாது. මට කැමති විදිහට මේ ශරීරය භාවිත කරන්න. உங்களுக்கோ எனக்கோ விருப்பமானபடி இந்த சரீரத்திலே நாங்கள் கிரியை நடப்பிக்க முடியாது. ඔයාට කැමති විදිහට මේ ශරීරය அப்படி நடப்பிக்கணும்னா ඒව කරන්න ඕනේ නේද? தயவு செய்து කරුණා කරලා. ஆண்டவரே நீங்களும் வேணாம், உங்க ரிச்சுப்பும் வேணாம், දෙවියන් වහන්සේ ඔයත් එපා, ඔයා ගැලවීමත් එපා. அப்படி போறதுதான் சரி. මේ යන්නේ එකයි නේද? கர்த்தருடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டுமானால், දෙවියන් වහන්සේගේ ගැලවීම ஆண்டவருடைய வருகையிலே நான் அவரோடு கூட போக දෙවියන් வேண்டுமானால், වහන්සේගේ ඊමේ යත් සමග යන්න ඕනේ. அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி வாழ வேண்டும். එයාගේ වචනේ කියන විදිහට ජීවත් ஆண்டவர் වෙන්න. சீக்கிரமாய் வரப்போகிறார். දෙවියන් වහන්සේ ඉක්මනින් அவருடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது. එයාගේ ඊම කවදා සිද්ධ වෙන්නේ? ஆண்டவர் தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். දෙවියන් වහන්සේ නිතරම කතා எனவே කරනවා. ஆயத்தப்படுவோம், ලාස්ට් එක ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். තවත් ජනතාව கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பதாய் நிற்போம். දෙවියන් වහන්සේගේ ඊමේ අපි යනවා. கண்களை மூடி செபிக்கலாம். ඇස් දෙක වහලා යනවා. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்ன காரியங்களை என்னுடைய சபை மக்களுக்கும் நான் பேசியிருக்கிறேன். அந்த வார்த்தைகள் எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவரே, இவ்வளவு நாளும் இது என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் என்று மாத்திரம் நான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் இந்த சரீரம் உம்முடைய சரீரம் என்னுடைய சரீரம் என்பதாக எனக்கு காண்பித்திருக்கிறேன். எனவே உம்முடைய சரீரம் எந்த காரியங்களை எல்லாம் விரும்புமோ அந்த காரியங்களை மாத்திரம் நாங்களும் செய்ய எனக்கு உங்களுடைய ஆவியானுடைய அனுக்கிரகத்தை ஒத்தாசை தருவீரா. ದೇವ ಕರೆದುಕೊಳ್ಳು ಸ್ವಾಮಿ ನಾವು ಬಿಸಿಲು ದಿನ ಉಪವಾಸಕ್ಕೆ ದಾಯತರ ಬಾರ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಎದೆ ಕಾಲಕ್ಕೆ ಮಂಗಿದಂಗೆ ಮೇ ಶರೀರ ಉಪವಾಸಿಗೆ ಸ್ಥಾನ ಹಾಕಿಲ್ಲ ನಮ್ಮ ತದ ದವಸೆ ಉಪವಾಸಿಗೆ ಶರೀರ ಮಗೆ ಶರೀರ ಹಾಕಿಲ್ಲ ಉಪವಾಸ ಮಾಡಕತ್ತ ಎಮ್ಮೆ ಉಪವಾಸಿಗೆ ಶರೀರ ಶುದ್ಧ ನಿಸ એ શરીર એ વિધિમાં પાવચીકરણ પણ કરનાવદે ઉપાંચિક દાયતર પાને એ સુસ્વાંસિક મનાવે